ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் பிரசார பணிகள் நிறைவுற உள்ள தருணத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி முன்னெடுத்து வந்த பிரசாரத்தின் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எம்மால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு உங்கள் கட்சி கோருகின்றது. ஏன் புறக்கணிப்பை கோரியுள்ளீர்கள்? நிச்சயமாக இப்போ நீங்கள் இந்த தேர்தல் எடுத்து பார்த்தால் பல காரணங்கள், அந்த நிலப்பாடு எடுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதலாவது இந்த தேர்தலை பார்த்தாலும் வெல்லக்கூடிய வேட்பாளர்களில் 3 பேர்களை தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்கே. இந்த 3 வேட்பாளர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து பார்த்தால் ஒற்றையாட்சிக்குள்ளே 13ஆம் திருத்தத்தை வைத்து அதை ஒரு ஒரு பேச்சு பொருளாக கொண்டு வருகின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே தமிழ் தேசியவாதம் என்ற கோணத்தில் நாங்கள் இந்த வேட்பாளர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டால் அது எந்த விதத்திலையும் தமிழ் மக்களுக்கு ஏற்புடைய ஒரு நிலைப்பாடு இல்லைன்றதை மிக தெளிவு. அனுரகுமார திசாநாயக்க 13ஆம் திருத்தத்தை கூட உச்சரிக்கிறதுக்கு தயாரில்லை. அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்ற விடயங்கள் ஒரு மிகவும் மேலோட்டமாக ஒரு தெளிவில்லா தன்மை தான் காட்டு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த தேர்தலில் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த விதத்திலேயும் எங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு வெல்லக்கூடிய வேட்பாளர்களுடைய நிலைப்பாடோடு பார்க்கின்ற பொழுது சம்பந்தப்படக்கூடிய ஒரு தேர்தல் அல்ல. ஆனால் இந்த விடயத்துக்கு அப்பால் ஒரு ஆழமான ஒரு விடயம் இருக்கு. இப்போ இந்த தேர்தலோட எங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு நன்மையும் கிடைக்க போகிறதில்லை, ஒரு தொடர்பும் இல்லைன்னு ஒரு புறம் இருக்க. அதை தாண்டியும் நாங்கள் எடுத்து பார்த்தால் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு விசேஷமாக சிங்கள தேசியவாதம் அது யாராக இருந்தாலும் தமிழர்களை இந்த போர் வெண்ட ஒரு நிலையில் தமிழ் தேசியவாதத்தை கைவிட பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கலாம் என்ற நம்பிக்கையில் தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 2009க்கு பிற்பாடு நடைபெற்றிருக்கின்ற தமிழ் அரசியலை எடுத்து பார்த்தால் விசேஷமாக தமிழ் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தரப்புகளுடைய அரசியலை எடுத்து பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மற்ற பக்கம் இபிடிபி போன்ற தரப்புகளுடைய அரசியல் அந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்துடைய இலக்குக்கு ஒத்துப்போகின்ற வகையில் தான் செயல்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்த அத்தனை கட்சியிடம் தமிழ் தேசிய நீக்கத்தை தான் செய்தது. ஆகவே தமிழருக்கு இந்த அரசியல் அமைப்பு என்ற விடயத்திலே அக்கறை இருக்கின்ற ஒரு கனவு, சிங்கள தேசியவாதத்துக்கு இருந்த அந்த கனவு நிலைநாட்டப்படுகின்ற ஒரு சூழலில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில சிங்கள தேசியவாதம் இருக்கு. அப்ப இதை முறியடிக்கிறது இந்த நாங்கள் தமிழர்கள் இலங்கையர்கள் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள வந்துவிட்டு ஸ்ரீலங்கா அரசினுடைய ஒரு அங்கீகாரத்தை ஏற்றுக்கொண்டிருந்தோம், கொடுத்துட்டினோம் என்ற ஒரு நிலப்பாட்டை முறியடிக்கிறதின் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இந்த சிங்கள பௌத்த இனவாத தேசியவாத போக்குக்கு சவால் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். சரி, அதை நிராகரிக்கிறதுக்கு உகந்த சந்தர்ப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தல். உண்மையிலே இதே செய்தியை பாராளுமன்ற தேர்தலில், மாகாண சபை தேர்தலில், உள்ளூராட்சி தேர்தலில் செய்யலாம். ஆனால் அந்த தேர்தல்களில் நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரித்து புறக்கணித்து செயல்பட வழிகிட்டால் தமிழ் மக்களுக்கு பாதிப்பும் இருக்கு. ஏனென்றால் தமிழ் தேசிய நேர்மையாக தமிழ் தேசியவாதத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் வெள்ளான்
பிரதிநிதித்துவம் மக்கள் மட்டத்திலே இருந்து பெறாவிட்டால் அதுக்கு பதிலாக வரக்கூடிய தரப்புகள் வந்து தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறானவர்கள் என்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் வந்து அந்த பிரதிநிதித்துவம் பெற்றால் தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை வந்து மறுதளித்து அதை திரிவுபடுத்தி உலகத்துக்கு வந்து காட்டுறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிறோம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வந்து பிரதிநிதித்துவ பிரச்சனை கிடையாது. நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து எதை செய்தாலும் வந்து பிரதிநிதித்துவம் என்றது வந்து வரப்போகிறது இல்லை. ஆகவே இதில் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான தமிழ் தேசம் வந்து ஸ்ரீலங்கா அரசை கேள்விக்குட்படுத்துகின்றது, அதை நிராகரிக்கின்றது, தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகள் உள்வாங்காத எந்த ஒரு கட்டமைப்பையும் நாங்கள் ஏற்க முடியாது என்ற செய்தியை ஆணித்தரமாக பாதுகாப்பாகவும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் முறைமை தான் ஜனாதிபதி தேர்தல். அந்த வகையில் தான் நம்முடைய இயக்கம் இந்த தேர்தலை வந்து பகிஷ்கரிக்க சொல்லியிருக்கிறது. மூன்றாவது காரணம், கடந்த காலங்களில் வந்து 2005ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் வந்து இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி கேட்டது. அந்த தேர்தலில் வந்து மக்கள் பகிஷ்கரிக்க விரும்பி இயக்கம் சொன்ன கருத்தை ஏற்று பகிஷ்கரிக்க வந்து உலகம் வந்து அதை சித்தரிக்க வந்து வற்புறுத்தி இயக்கம் பயப்படுத்தி ஆக்களை வந்து அச்சுறுத்தித்தான் அந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வச்சது என்ற ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து உண்மையாக ஒரு போலியாக வந்து உருவாக்கி இருக்கிற ஒரு நிலைமை நாங்கள் காணக்கூடிய. அப்போ இந்த தேர்தலை வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து பகிஷ்கரிக்கிறதன் ஊடாக தமிழ் மக்கள் அந்த இதுவரைக்கும் இயக்கத்தைப்பட்டு 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற பகிஷ்கரிப்பு தொடர்பாக சொல்லியிருக்கிற அந்த அத்தனை பொய் பிரச்சாரங்களையும் வந்து நாங்கள் முறியடித்து இது தமிழர்களுடைய உரிமை சார்ந்த ஒரு நிலைப்பாடு என்றதை வந்து மீளவும் நிலைநாட்டுறதுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பொது வேட்பாளருக்கும் நீங்கள் கூறும் புறக்கணிப்புக்கும் ஏதும் வித்தியாசம் உள்ளதா? நிச்சயமாக அதைத்தான் நான் இந்த முதல் கேள்விக்கும் வந்து நான் விளங்கப்படுத்தினேன். வந்து அடிப்படையிலே வந்து இந்த நம்பகத்தன்மை ஒரு பக்கம் விட்டாலும் வந்து அடிப்படையிலே வந்து வித்தியாசம். தமிழ் வேட்பாளர் வந்து தமிழ் மக்களை இந்த சிங்கள பௌத்த இனவாத தேசியவாத கட்டுமானத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று ஒரு சந்தர்ப்பமாக வழிகாட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை முற்று முழுதாக வந்து இல்லாமல் செய்து தமிழருக்கு வந்து முழுமையாக தமிழருடைய உண்மையான உணர்வு வந்து இதை நிராகரிக்க வேணும் என்று இருக்க அதை மிகவும் கட்டித்தனமாக கொண்டு போய் தாங்கள் இலங்கையர்கள் நாங்கள் இந்த கட்டுமானத்துக்கு விசுவாசமாக இதுக்குள்ளேயே தான் இருக்க விரும்புகிறோம், இதில் விசுவாசம் இருக்கு என்று மாற்றி தமிழுக்கு எதிராக கொண்டு போகிறதுக்குரிய ஒரு போக்காகத்தான் நாங்கள் இந்த தமிழ் வேட்பாளர்களுடைய செயற்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். அதில் நாங்கள் ஆச்சரியப்படுகிறதுக்கு உண்மையிலே ஒன்றுமில்லை. ஏனென்றால் இந்த தரப்பு தான் கடந்த காலங்களில் வந்து தேர்தல் காலத்தில் தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்று அடுத்த நாள் வந்து ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்துறவர்கள். ஆக அவர்களுடைய நோக்கமே நம்பிக்கையை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற்று அந்த நம்பிக்கையை முற்று முழுதாக அழித்து தமிழ் தேசியத்திலே தமிழ் தேசியவாதத்திலே மக்கள் வந்து ஒரு வெறுப்படைகிறார். இவங்கள் ஒருத்தரையும் வந்து நம்ப இல்லாமல் இருக்கே, இது உண்மையாகவே நேர்மையாக இந்த நிலப்பாட்டை கொண்டு போய் நம்ம நம்ப இல்லாமல் இருக்கே என்ற ஒரு மனோநிலைக்குள்ள தள்ளி தமிழ் தேசியத்தை கைவிடுறதுக்கு கொண்டு போகிறதுக்குரிய தரப்புகள் தான் கடந்த காலங்களில் வந்து அந்த அடிப்படையில் தான் செயல்பட்டவை. அவை தான் இன்றைக்கு தேசியம் பேசிக்கொண்டு வந்து ஏதோ இந்த தமிழ் வேட்பாளருக்கு வந்து வாக்கு கேட்டு கொண்டு வருகிறது. நாங்கள் சொல்றதுக்கு நேர்மா நாங்கள் தான் சொல்றோம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் சொல்றது வந்து இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அந்த கட்டுமானத்தை கேள்விக்குட்படுத்துங்கள். அது சிங்கள தேசியவாதி கட்டும் சவாலை ஏற்படுத்துகின்ற செயலாக மாறும். ஏனென்றால் 2009க்கு பிறகு தமிழ் தேசியவாதத்தை முற்றுமுழுதாக அழித்து அந்த ஸ்ரீலங்கா அரசு மேல வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா அரசை கேள்விக்குட்படுத்துகின்ற அந்த போக்கை தமிழ் தேசியவாதத்துடைய அடிப்படையே அந்த போக்குத்தான். அதனால தான் நாங்கள் சிங்கக்குடியார் நிராகரிக்கிறது. அதனால தான் ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்தை வந்து நாங்கள் பகிஷ்கரிக்கிறோம். அந்த போக்கை நாங்கள் தொடர்ந்தும் கடைபிடிக்கிறதாக இருந்தால் ஒரு இனஅழிப்பு செய்து உலகமே தங்கள் மீது குற்றம் சாட்டுற அளவுக்கு
தாங்கள் குற்றங்களை செலுத்தி வந்து இந்த தமிழ் தேசியவாதத்தை அழிக்கணும், அதை வேரோடு எடுத்து வீச வேணும் என்ற ஒரு தேவைக்காக வந்து செய்திருக்கிற இடத்துல நாங்கள் இந்த தேர்தலில் வந்து அதுக்கு நேர்மாறான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறது தான் சிங்கள தேசியவாதத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சவால். ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பகிஷ்கரிப்பட்ட நிலைப்பாட்டுக்கும் தமிழ் வேட்பாளருடைய வாக்கை போடுங்கள் என்று தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அதே தமிழ் தேசத்தை அழிக்கிற கட்டமானத்துக்குள்ளே ஒரு வாக்கை கேட்டு வாக்கை கேட்க தேவையில்லாத ஒரு சந்தர்ப்பத்திலையும் கேட்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளை கொண்டு போய் அதுக்குள்ள முடக்கிறதுக்கு பரஸ்பர நிலைப்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தமிழ் வேட்பாளருக்கு அதுவும் அந்த பின்னணியிலே நான் ஆரம்பத்தில் சொன்ன நம்பகத்தன்மை சம்பந்தமாக சொன்ன கருத்துக்களோட சேர்த்து தொகுத்து பார்க்கின்ற பொழுது தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்கிற வாக்கும் சிங்கள வேட்பாளருக்கு போடுறதுக்கும் எந்த விதத்திலையும் வந்து வித்தியாசம் இல்லை. என்றால் ரெண்டு தரப்பு உண்மையிலே ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்துக்கு தான் விசுவாசமாக வந்து செயல்படவில்லை. தமிழ் பொது வேட்பாளரை நீங்கள் ஏன் ஆதரிக்கவில்லை? வேட்பாளர் குறித்து வந்து எங்களுக்கு முக்கியமாக வந்து பதிவு செய்ய வேண்டிய வந்து ரெண்டு விடயங்கள். முதலாவது வந்து இந்த பொது தமிழ் வேட்பாளர் என்று சொல்கிறக்கூடிய இந்த தமிழ் வேட்பாளருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளுடைய வந்து நம்பகத்தன்மையை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அது முக்கியம். மக்கள் வந்து ஆணையை கொடுக்குறன்றது வந்து வெறுமனே வந்து அது ஒரு நிலைப்பாட்டை தாண்டியும் வந்து அதுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் யாருன்றதையும் வந்து பார்க்கத்தானே வேணும். இப்போ டக்ளஸ் தேவானந்த உதாரணத்துக்கு வந்து போய் வந்து தமிழ் தேசியவாதத்தை பேசினா வந்து நாங்கள் அதை ஏற்கலாம், தமிழ் தேசியவாதியாக இருப்பார் என்று நாங்கள் நம்பலாம். அந்த அதே கேள்வி தான் இங்கேயும் இருக்கு. தமிழ் தேசியவாதம் டக்ளஸ் தேவானந்த தமிழ் தேசியவாதம் ஒரு நாளும் பேசல, மாறாக தமிழ் தேசியவாதத்தை நேர் மாறாகத்தான் செயற்பட்டார். ஆனால் தமிழ் தேசியவாதத்தை கடந்த காலங்களில் வந்து தேர்தல் காலத்துக்கு மட்டும் பேசி வாக்கை பெற்று ஒற்றையாட்சி சிங்கள தேசம் விரும்புகின்ற இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து அதுவும் தோத்துப்போன 13ஆம் திருத்தத்தையே வலியுறுத்தி எங்களை 13ஆம் திருத்தத்துக்குள்ள முடக்கிறதுக்குண்டு செயல்பட்ட அத்தனை தரப்பும் தான் இன்றைக்கு வந்து சேர்ந்து இந்த தமிழ் வேட்பாளருக்கு பின்னாலே வந்து இறங்கியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வந்து தேர்தலுக்கு வந்து ஏதோ ஒருத்தரை நம்பலாம் நாங்கள் தமிழ் தேசத்தை வந்து நிலைநாட்டுறதுக்கு வந்து ஒரு ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வந்து வாக்களித்து காட்டணும் என்று கேட்கிறோம். அவை எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்த தரப்புகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான தரப்புகள், எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றின தரப்புகள். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் வந்து இந்த வெளிநாட்டு சக்திகளுடைய பிரதிநிதிகள் வந்து இலங்கைக்கு விஜயம் செய்த ஒவ்வொரு முறையும் வந்து கூட்டாக வந்து சந்திக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது தமிழ் கட்சியை. அந்த வகையில் வந்து நானும் போயிருக்கிறேன். நான் இந்த சுயநலம் காரணமாக வந்து ஓய்வு பெற்றிருந்த காலத்தில் வந்து எங்களுடைய செயலாளரும் வந்து போய் கலந்து கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த சந்திப்புகளில் வந்து அவங்க தமிழருடைய நிலைப்பாடு என்னன்றதை கேட்க அங்கே வந்து கதைக்கிறது முழுதும் வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை பற்றி தான் கதைக்கிறோம். எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழர்கள் ஆணையை கொடுத்து இவர்களுக்கு வந்து தேர்தல் காலத்தில் வந்து ஆணையை கொடுக்கறது வந்து சமஷ்டி என்று சொல்லி தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் சுயநிர்ணயம் என்று சொல்லித்தான் வாக்கு பெறுறாரு. ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட வந்து உச்சரிக்கிறது அப்படிங்க சொல்கிறேன். என்ன ஜெய்சங்கர் வந்து வந்த பொழுது, அஜித் தோவால் வந்த பொழுது, ஏனைய பிரதிநிதிகள் மற்ற நாடுகளில் இருந்து வந்து சந்தித்த பொழுது இல்லாமல் இந்த 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்துகிற தரப்புகள் தான் இருக்கு. இல்லை எங்களை தவிர்த்த மற்ற முழு பேர் 13ஆம் திருத்தத்தை தான் வெளியிட்டார். அதுக்கும் அப்பாலே இன்றைக்கு வந்து இந்த தமிழ் வேட்பாளரை வந்து ஆதரிக்கிறதா வந்து பெருசாக கதைக்கிற விக்னேஸ்வரன் இருக்கிறார். அவர் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து தேர்தலே நடக்கக்கூடாது, ரணில் தேர்தலை வைக்கக்கூடாது, ரணில் தான் இருக்கும், ரணில் தான் மிகவும் உகந்த ஆள், இன்றைக்கு இலங்கையை வந்து காப்பாற்றுறா ரணில் தான், அவை தேர்தலே தேவையில்லை, இந்த நேரம் தேர்தல் தேவையில்லை என்று சொன்னவர் இன்றைக்கு சொல்கிறார் வந்து இவை ஒருத்தரையும் நம்பலாம். யாரை நீங்கள் நம்ப போறீங்க? யாரை நீங்கள் நம்ப போறீங்க? அப்போ இப்படிப்பட்ட அரசியலில் வந்து ஒரு பட்டு மோசமான தமிழ் மக்களுடைய நம்பிக்கைக்கு துஷ்பிரயோகம் செய்து ஏமாற்றி கொள்ளையடித்த வாக்குகளை கொள்ளையடித்து பொய்யை சொல்லி கொள்ளையடித்தவர்கள் தான் இன்றைக்கு வந்து இந்த தமிழ் வேட்பாளருக்கு பின்னாலே வந்து இருக்கிறோம்ன்றதை வந்து நாங்கள் விளங்கி கொண்டு சரி.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு ஒற்றுமை என்ற பேருக்காக வந்து ஏதோ ஒற்றுமை எல்லாரும் உண்டு ஒரு அணியில இருக்கிறதுக்காக வந்து வாக்களிக்க போறோம்டா வந்து அந்த ஒரு அணியை பற்றி வந்து இருக்கிற கருத்துல பேர் சிவில் சமூகம் கொண்டாடணும். சிவில் சமூகத்தில் வந்து ஒரு அணிக்கு வந்து முக்கியமான ஆளாக இருக்கிற வந்து இந்த யதீந்திராண்ட ஒரு கூலி. சரி, இப்போ யதீந்திரா என்ன செய்கிறார்? யதீந்திரா 13ஆம் திருத்தத்தை பற்றி வந்து கதைக்காமல் வேறு ஒன்றையும் வந்து கதைக்க மாட்டார். அவருக்கு வந்து இந்திய தூதுவருக்கு வந்து வக்காலத்து பண்ற மட்டும்தான் அவருக்கு தொழில். அவருக்கு பின்னாலே தான் ஒரு பக்கம் சிவில் சமூகம் வந்து திரண்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு சிவில் சமூக அமைப்பு ஒன்று இருக்கு. 13ஆம் திருத்தத்தை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருத முடியாத எழுத்துல வந்து எழுதி கொடுத்திருக்கிறோம். இவை ரெண்டு தரப்பும் வந்து எப்படி ஒன்று சேரலாம்? அப்படி ஒன்று சேர்றாண்டா ஒன்றில் இந்த கூலிப்படையர் வந்து 13க்கு கூலியாக இருக்கிற தரப்புகள் வந்து தாங்கள் திருந்திட்டோம், நாங்கள் 13 விட்டுட்டோம், ஒற்றையாட்சியை விட்டுட்டோம் என்று சொல்லுவோம். எல்லாத்தையும் வந்து மெட்ட பக்கம் இது ஆரம்ப புள்ளியே இல்லையென்று சொல்ற தரப்பு வந்து தாங்கள் இந்த ஆரம்ப புள்ளியே இல்லையென்ற நிலப்பாட்டை கைவிட்டு வந்து நாங்கள் ஒற்றையாட்சியை இட்டுக்கொண்டோம் சொல்லுவோம். இல்லாட்டி என்ன அடிப்படையில் நீங்கள் ஒன்று சேரணும்? அப்படி பரஸ்பரமாக இருக்கக்கூடிய நிலப்பாடுகள் ஒன்று சேர்றாலே உண்மையிலே வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு எங்கட மக்கள் நம்பி கொடுத்தால் வந்து அதுக்கு பிறகு வந்து இதை கொண்டு போகலாமா? சிறுவடையில் எங்கட மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த ஆரம்ப புள்ளியாக கூட கருத முடியாதுன்னு சொன்ன தரப்பு அதுக்குள்ளே நிற்கிறபடியாக ஏதோ ஒன்று செய்யலாம். அவே 100ல் உண்டு. அவை அங்கே செல்லா காசு. அவை இதுக்குள்ளே சேர்ந்ததே வந்து சேராட்டி வந்து தங்களுக்கு ஒரு இடமும் இல்லாமல் போகமாட்ட பயத்தில் வந்து ஓடி போய் சேர்ந்திருக்கிறார். எவ்வளோங்க சொல்கிறேன். ஆகவே இந்த தரப்புகள் வந்து உண்மையிலே இந்த மக்களுக்கு ஒரு நேர்மையாக பயணிப்பினம் வந்து எதிர்பார்க்கிறதே முட்டாத்தரம் தான் எங்களுடைய கருத்து. அது மட்டுமல்ல, இது நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயம். அது ஒரு பக்கம் விடுங்க. இந்த தேர்தலில் ஒரு மிக திறமான ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாங்கள் இந்த இலங்கையர்கள் என்ற நிலையில இருந்து நாங்கள் நிராகரிக்கிறோம், நாங்கள் இதுக்குள்ள இல்லை என்றால் இலங்கையர்கள் என்று சொல்லுகின்ற அந்த கட்டமைப்பு வந்து எங்களை அழிக்குது, ஒரு இன அழிப்பு செய்யுது. ஆகவே நாங்கள் இதுக்குள்ள இல்லை என்று பாதுகாப்பாக ஒரு தீமையும் எங்களுக்கு வராமல், பாதிப்பும் எங்களுக்கு வராமல் காட்டக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் முறைமை தான் இந்த ஜனாதிபதி தேர்தல். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இருக்கத்தக்கதாக நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் நாங்கள் இந்த இளைஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு செயல்படுகின்ற இந்த கட்டமைப்புக்குள்ள வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடுவதன் ஊடாக நாங்கள் அந்த கட்டமைப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிற ஒரு செயல்பாட்டை தான் செய்கிறோம். எத்தனை தமிழர்கள் நீங்கள் கோரிய தேர்தலை புறக்கணித்தார்கள் என்பதை உங்களால் எப்படி அளவிட முடியும்? வெற்றிகரமான முடிவாக நீங்கள் எதனை பார்க்கிறீர்கள்? உண்மையாக வந்து எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து கடந்த காலங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து பகிஷ்கரிக்க சொல்லி கேட்டிருந்தாலும் கூட 80% மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறோம். அப்போ அந்த 80% இருந்து சற்று வித்தியாசப்பட்டால் அது எந்தளவு தூரத்துக்கு இந்த முறை வந்து பகிஷ்கரிப்பு வந்து மக்கள் மட்டத்தில் எடுபட்டிருக்கு இல்லாட்டி எடுபடாமல் இருக்குன்றதை வந்து நாங்கள் அளவீடு செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த பகிஷ்கரிப்பு ஒரு வெற்றி அடைஞ்சதாக வந்து சொல்றதாக இருந்தால் என்னை பொறுத்தவரை வந்து 50% விட குறைய வந்து வாக்கு விழுகிறது வந்து அவசியம். குறைஞ்சபட்சம் வந்து 50% குறைய வாக்கு விழுகிறது தான் பகிஷ்கரிப்பு வெற்றி அடைஞ்சிருக்கு, பகிஷ்கரிச்சிருக்கிறோம், தமிழ் தேசம் பகிஷ்கரிச்சிருக்கு என்ற ஒரு செய்தியை நாங்கள் ஒரு உறுதியாக வந்து வெளியில சொல்லக்கூடியதாக இருக்கு. இந்த நிலைமை எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து வெளிசுவமாக வந்து நாங்கள் அடைஞ்சிருக்கலாம். இந்த தமிழ் வேட்பாளர் என்ற படுமோசமான ஏமாற்று நாடகம் வந்திருக்காங்க. இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக வந்து ஊடகங்கள், பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து காட்ட விரும்புகின்ற போலியான செய்திகள் காரணமாக மக்கள் வந்து நம்புகிறார்கள் வந்து தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்தாலும் பகிஷ்கரித்தாலும் வந்து 2-3 உலகை சொல்கிறேன். அப்போ பகிஷ்கரிக்கிற வந்து சட்டவிரோதம் என்று ஒரு பக்கம் வந்து அரசு காட்ட முயற்சிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில்
தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்தாலும் வந்து ரெண்டும் ஒன்று தானே, அப்போ இதனூடாக வந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று காட்டி அந்த பகிஷ்கரிப்பு ஸ்ரீலங்கா அரசு கட்டுமானத்தையே நாங்கள் கேள்விக்கு உட்படுத்துகிறோம், நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று நாங்கள் வெளிக்காட்டக்கூடிய அந்த செய்தியை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு தான் இங்கே நடக்குது. ஆனால் உண்மையிலேயே வந்து மக்கள் போய் தவறுதலாக வந்து விஷயம் விளங்காமல் போய் இந்த தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்தாலும் வந்து அது பகிஷ்கரிப்புக்கு சேர்ந்த ஒரு விஷயமாக தான் நீங்கள் பார்க்க வேணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வந்து நாங்கள் அதை விரும்பி அப்படி பார்த்தாலும் வந்து எங்களை தவிர்த்த முழு பேர் எங்களை இல்லாமல் செய்கிறதுக்கு எங்களோட உரிமைகளை வந்து இது இவ்வளோ காலம் பறித்து எங்களை நசுக்கி வைக்கிற தரப்புகளுக்கு வந்து அது இந்த தமிழ் வேட்பாளர்களுடைய விழுகிற வாக்கு அதுக்கு மாறான ஒரு தங்களுக்கு சார்பான ஒரு செய்தி கொடுப்பதால் தான் அது கொண்டு முன்னுக்கு செல்லப்படும். வெற்றி பெறக்கூடிய சிங்கள வேட்பாளர்கள் தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக உங்கள் நிலைப்பாடு என்ன? நான் ஏற்கனவே வந்து இந்த முதலாவது கேள்விக்கு பதிலில் சொன்னதை போல வந்து அங்கே ஒரு வாக்குறுதியும் கிடையாது. தமிழ் மக்கள் தொடர்பாக வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறது அத்தனையும் வந்து ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய தோத்துப்போன நிராகரிக்கப்பட்ட 13ஆம் திருத்தத்திலே வந்து ஏதோ ஒரு நிலைப்பாட்டை தான் அறிவிக்கிறோம். அப்போ ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து எந்த விதத்திலேயும் வந்து நாங்கள் பேச முடியாத ஒரு நிலையிலே இன்றைக்கு வந்து சிங்கள வெல்லக்கூடிய வேட்பாளர்களுடைய நிலைப்பாடு வந்து தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளோடையோ நிலைப்பாட்டோடு வந்து சம்பந்தப்பட முடியாத நிலையில் இருக்கிற சூழலை தான் நாங்கள் பார்க்கணும். ஸ்ரீலங்காவின் காவல்துறை நீங்கள் செய்யும் புறக்கணிப்பு பிரசாரத்துக்கு இடையூறுகள் விளைவித்துள்ளார்கள். உங்கள் புறக்கணிப்பு செயற்பாட்டால் பாதிப்பு ஏதும் ஏற்படும் என்பதற்காக அவர்கள் அவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. நான் இந்த முதல் கேள்விக்கு வந்து சொன்ன பதில் வந்து இதில் வந்து நல்ல வடிவாக வந்து நிரூபிக்கப்படுது. ஏனென்றால் பொது இந்த தமிழ் வேட்பாளர் வந்து என்ன செய்கிறாருண்டா வந்து தமிழர்கள் வந்து இந்த ஸ்ரீலங்கா கட்டுமானம் இந்த இனவாத கட்டுமானம் இதை நிராகரிக்கிறோம் என்று காட்ட விரும்புகிற ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து அந்த ஸ்ரீலங்கா கட்டுமானத்துக்குள்ளே நடக்கின்ற ஒரு தேர்தலுக்கு விசுவாசம் காட்டுற ஒரு நிலைமையை தான் உருவாக்கும். அப்போ இலங்கையர்கள் என்ற வட்டத்துக்குள்ளே வந்து தமிழ் மக்களுடைய எண்ணம் வந்து அதுக்கு நேர்மாறாக இருக்க வந்து நாசுக்கா வந்து தேசியவாதம் பேசி அதுக்குத்தான் வாக்குன்னு சொல்லிக்கொண்டு அந்த இளைஞர்கள் என்ற கட்டுமானத்துக்குள்ளே கொண்டு போய் முடக்கு. ஒரு பாதிப்பும் இல்லாமல் வந்து நாங்கள் இதை நிராகரிக்கிறோம் என்ற காட்டக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் வந்து அதை விரும்பி வந்து நாங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே விரும்பி வாரோம் என்ற ஒரு செய்தியை தான் கொடுக்குது. அது போலீஸுக்கு வந்து மிகவும் அவசியமான ஒரு விஷயம், ஸ்ரீலங்கா அரசுக்கு வந்து அவசியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் புறக்கணிக்கிறோம், இதை பகிஷ்கரிக்கிறோம் என்று சொல்றது தான் தமிழ் தேசியவாதத்தை வந்து உண்மையிலே வந்து கடைபிடிக்கிற ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் தங்களுக்கு வந்து இந்த 2009 வந்து இவ்வளோ ஒரு இன அழிப்பு செய்து அந்த இன அழிப்பால் வந்து இந்த சர்வதேச சமூகமே வந்து நீங்கள் என்ன போர்க்குற்றவாளிகள் என்று சொல்கிற அளவுக்கு வந்து குற்றச்சாட்டியும் வந்து இதை அழிக்கிறதுக்கு வேலை செய்து இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பகிஷ்கரிப்பு வந்து வெற்றி பெற்றால் அந்த அத்தனை அநியாயங்களும் வந்து முன் போகிற ஒரு விஷயம். ஏன்னா அவர்கள் அந்த இன அழிப்பு ஊடாக இந்த அளவுக்கு கொடூரங்களை செய்கிறதையும் ஊடாக வந்து அடைய விரும்பினது வந்து தோத்து போகுது. அவை பகிஷ்கரிப்பைத்தான் தோக்கடிக்க வேண்டும். அப்போ பகிஷ்கரிப்பை தோக்கடிக்கிறதா இருந்தால் மக்களுக்கு ஒரு பயப்பீதியை ஏற்படுத்துவோம். மக்களுக்கு பயப்பீதி ஏற்படுத்துறதுக்கு வந்து பகிஷ்கரிப்புக்காக வந்து உழைக்கிற அனைத்து தரப்புக்கும் வந்து இந்த சட்ட பிரச்சனையில் வந்து போலியாக வந்து உருவாக்குறது. சட்டம் தெளிவு, சட்டம் சொல்லுது வந்து வாக்களிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு, வாக்களிக்கிறதுலேருந்து தவிர்த்து கொள்றதுக்கும் வந்து உரிமை இருக்கு. வற்புறுத்துற அதை தாண்டி வந்து ஒரு வற்புறுத்தி ஒரு பலாத்காரமாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது தான் பிள்ளை என்று சொல்லுது. அப்போ ஒரு வேட்பாளர் போய் வந்து எனக்கு வாக்கை தாங்கோன்னு கேட்குற அதே மாதிரி நாங்கள் சொல்கிறோம் வந்து நீங்கள் பகிஷ்கரிங்க. அப்போ இதில் சட்டத்தில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் போலீஸ் அதை தெரிஞ்சும் இந்த சட்ட பிரச்சனையை வந்து போலியாக வந்து உருவாக்குறதுக்கு காரணம் பொதுமக்களுக்கு இது விஷயங்கள் தெரியும். போலீஸ் இப்படி நடவடிக்கை எடுக்க வழக்கு போடுதுன்னா பகிஷ்கரிப்புக்கு வந்து நாங்கள் பகிஷ்கரித்தால் வந்து சட்ட பிரச்சனை தங்களுக்கும் வருமோ, தங்களோட தொழில் இல்லாமல் போகுமோ. இந்த தமிழ் வேட்பாளருடைய ஆட்கள் வந்து அந்த அந்த வருட்டலை செய்யணும். தொழில் போகும், உங்களோட வாக்குரிமையை நிரந்தரமாக பறிக்கப்படும், உங்களுக்கு லீவ் இல்லாமல் போகும், வேலைவாய்ப்பு இல்லாமல் போகும். அப்படிப்பட்ட பல பொய்களை வந்து சொல்லி வந்து இந்த மக்களை பயப்படுத்தி
இதிலேயே உங்களுக்கு விளங்கும். போலீஸே வந்து இந்த தமிழ் வேட்பாளருக்கு அச்சுறுத்தல் இருக்குண்டு இவ்வளோ அக்கறை எடுக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்குன்றால் எந்தளவு தூரத்துக்கு ஸ்ரீலங்கா அரசு இந்த இனவாத இன அழிப்பு செய்து கொண்டு இருக்கிற இந்த ஸ்ரீலங்கா அரசு கட்டுமானத்துக்கும் தமிழ் வேட்பாளருடைய நிலைப்பாட்டுக்கும் ஒத்துப்போகிற தன்மை இருக்கின்றதை வந்து நான் நினைக்கிறேன் எங்களோட மக்கள் வந்து வெரி சுகமாக வந்து விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்குறோம்.